நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி தொடர்கின்றது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பௌத்த மறுவாழ்வு அறிக்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் இன்று கையளிக்கப்பட்டது. பௌத்த கலாச்சார மறுவாழ்வு சபையின் மேற்பார்வையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக இலங்கை எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளுக்கு மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அதற்கான தீர்வுகள் இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள 150வது ஜனன தினத்தை முன்னிட்டு விசேட நிகழ்வை நடத்துவது தொடர்பில் இதில் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டுக்கு வருகை தந்த முதல் ஆக்கிரமிப்பாளர்கள் என போர்த்துகேயரை குறிப்பிடலாம். இவர்கள் கொழும்பில் தரையிறங்கியமை தொடர்பிலான தகவல்களை நேற்று எமது கொழும்பு நகரின் வரலாற்றை தேடிச் செல்லும் ஆராய்ச்சி பயணத்தின் வாயிலாக வழங்கியிருந்தோம். அதற்கிணங்க கொழும்பில் ஸ்தாபிக்கப்பட்ட கோட்டைகளின் எச்சங்களை தேடிச் செல்கின்றது இன்றைய எமது நியூஸ் ஃபர்ஸ்டின் எக்ஸ்ப்ளோரர்ஸ் தொகுப்பு. ஆண்டின் நவம்பர் மாத நடுப்பகுதியில் ஒரு நாள் போர்த்துகேய கொடிகளை தாங்கிய கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தன. நூற்றாண்டு காலமாக இயற்கையின் எழில் கொஞ்சும் அழகிய தீவாக இருந்த இலங்கை தீவின் தனித்துவம் மற்றும் சுதந்திரம் போர்த்துகேயரின் வருகையுடன் முடிவுக்கு வந்தது. குளம்தொட்டில் தரையிறங்கிய முதலாவது போர்த்துகேயரான லாரென்சோ டி அல்மீதா இந்த பாறையில் 2 சின்னங்களை பொறித்துள்ளார். ஒன்று கிறிஸ்தவ மதத்தின் சின்னமாகிய சிலுவை, மற்றது போர்த்துகலின் அரச சின்னம். இந்த கிறிஸ்தவ மதத்தின் சின்னமாகிய சிலுவை எமக்கு எதை காட்டுகின்றது என்றால் போர்த்துகேயரின் காலத்தில் எமது நாடு கிறிஸ்தவ கோட்பாடுகளுக்கு அமைய ஆட்சி செய்யப்பட்டுள்ளது என்பதை. அன்றைய காலகட்டத்தில் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் அமைக்கப்பட்டிருந்த கோல்டன் பூங்காவில் இருந்த நினைவு சின்னங்கள் தற்போது கொழும்பு துறைமுகத்தில் காட்சி அளிக்கின்றன. தமது ஏகாதிபத்தியவாதத்தின் கொள்கைகளை நிலைநிறுத்தி அதில் திருப்தி கண்ட போர்த்துகேயர் சில காலத்தின் பின்னர் எமது நாட்டை விட்டு வெளியேறினர். இருப்பினும் 1517ஆம் ஆண்டு 17 கப்பல்களுடன் போர்த்துகேயர்கள் 2வது முறையாக இலங்கைக்கு வந்தனர். கொழும்பை இலக்கு வைத்து படையெடுக்கும் நோக்கில் மீண்டும் இலங்கையை வந்தடைந்த இவர்கள் கொழும்பில் கோட்டை ஒன்றை அமைத்தனர். லெபோட்டா பிரிட்டோ திட்டத்திற்கு இணங்க இவர்களின் கோட்டை அமைய பெற்றது. இதனை பிரித்தானிய கால கட்டட திட்டத்திற்கு அமைவாக 12 காவல் அரண்களை கொண்டு இவர்கள் நிர்மாணித்தார்கள். இந்த காவலரண்களின் எஞ்சியுள்ள சிதைவுகள் இன்னும் காணப்படுகின்றன. 1656ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட போர்த்துகேய வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ரேவியர் நீர்வழி பாதை இன்றும் காணப்படுகிறது. ரியோ டிரெக்டர் என்று அழைக்கப்பட்ட இந்த வீதி கொழும்பில் உள்ள பரபரப்பான வீதிகளில் ஒன்றான புறக்கோட்டையின் பிரதான வீதியாக இன்று மாற்றமடைந்துள்ளது. அவ்வாறு பெயர் மாற்றமடைந்த புறக்கோட்டை பிரதான வீதியின் ஊடாக முற்காலத்தில் பூட்டா ரெய்னா என்று அழைக்கப்பட்ட தற்போதைய பிசோ நுழைவாயிலை தேடி எமது பயணம் தொடர்ந்தது. இந்த நுழைவாயில் கைமண் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவதுடன் அதன் மணிக்கோபுரம் அன்றைய காலத்தில் இருந்த அதே இடத்தில் இன்றும் காணப்படுகிறது. கோட்டையில் அமைந்துள்ள தேவாலயம் ஒன்றிலிருந்து இந்த மணி கொண்டு வரப்பட்டுள்ளதாக வரலாற்று பதிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. கைமண் நுழைவாயிலுக்கு நுழைவதற்கான பாலம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதுடன் புனித ஜான் கால்வாய் அதனூடாக அகழி வடிவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. கால்வாயில் வீசப்படுகின்ற குப்பைகளை உணவாக உட்கொள்வதற்கு முதலைகள் இந்த கால்வாயில் கூடுகின்றமையினால் இந்த நுழைவாயில் கைமண் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. கொழும்பு கோட்டையில் உள்ள ரகசிய நுழைவாயிலை தேடிய நியூஸ் ஃபர்ஸ்டின் பயணம் நாளையும் தொடரும். சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்ததும் விசா வழங்கும் திட்டத்தை இந்தியா மேலும் நீடித்துள்ளது. சுற்றுலா மற்றும் வர்த்தக துறைகளை ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்ததும் விசா வழங்கும் திட்டத்தை 180 நாடுகளுக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு இந்தியா தீர்மானித்துள்ளது. இந்த விசா திட்டத்தை அக்டோபர் மாதம் முதல் முன்னெடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் பாகிஸ்தான், சூடான், ஆப்கான், ஈரான், ஈராக், நைஜீரியா, இலங்கை மற்றும் சோமாலியா ஆகிய 8 நாடுகள் உள்ளடக்கப்படவில்லை. இந்த 8 நாடுகளைச் சேர்ந்தவர்களை இந்த திட்டத்தில் உள்வாங்காமைக்கான காரணத்தினை இந்திய திட்டமிடல் அமைச்சர் ராஜீவ் சுக்லா குறிப்பிடவில்லை. பின்லாந்து, சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் உள்ளடங்கலாக 11 நாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்ததும் விசா பெற்றுக் கொள்ளும் திட்டம் தற்போது நடைமுறையில் உள்ளது.
இதேவேளை இந்தியாவில் உள்ள 26 பிரதான விமான நிலையங்களில் லத்திரனியல் விசாக்களை பெற்றுக் கொள்ள முடியும் என இந்திய திட்டமிடல் அமைச்சர் ராஜீவ் சுக்லா குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பயணிகள் இந்தியாவை வந்தடைந்த நாளிலிருந்து 30 நாட்கள் மாத்திரமே இந்த விசாவை பயன்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகள் விசா விண்ணப்பம் மற்றும் கொடுப்பனவுகளை செலுத்துவதற்காக இணையதளம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கும் இந்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இவ்வாறு விண்ணப்பித்து 3 நாட்களின் பின்னர் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு விமான நிலையத்திலும் விசாவை பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. காணாமல் போனவர்களுக்கு மரண சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் கருத்து தெரிவித்துள்ளார். இன்று யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்பான விசாரணை ஒரு பக்கம், அந்த விசாரணை என்பது மிக சொற்ப அளவில் நூற்றுக்கணக்கானோரை இழந்த பிரிவில் சராசரியாக 30-35 என்ற அளவில் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அண்மையில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கிளிநொச்சியில் இராணுவத்தினர் ஒழுங்கில் அரசாங்க அதிபர், உதவி அரசாங்க அதிபர்களுடைய ஒன்றிணைப்பில் இந்த மரண சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. எங்களுடைய உறவுகள் ஆயிரக்கணக்கானோர் சித்திரவதைக்குட்பட்டு இருக்கின்றார்கள் என்ற ஊடகங்களுக்கூடாகவும் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களுக்கான இந்த மரண சான்றிதழ் வழங்குவது என்பது உயிரோடு இருந்தால் கூட இனி இல்லாமல் போவதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் அவர்களுக்கு அளிக்க ஒரு நிலைமையை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே எங்களுடைய மக்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். இவ்வளவு காலம் அவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது, அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அவர்கள் அறிய மிகவும் ஆர்வம் கொண்டுள்ள நிலையில் இப்படியான மரண சான்றிதழ்களை எடுப்பது அவர்களுடைய உறவுகளுக்கு ஒரு திருப்பி அவர்கள் கொல்லப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்களே உருவாக்கி கொடுக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குகின்றது. கபிதாவத்த ஸ்ரீ கருணா கடாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தானத்தின் மாசிமக திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. கபிதாவத்தை ஸ்ரீ கருணா கடாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தானத்தில் இன்று கொடியேற்றம் இடம்பெற்றது. கொடியேற்ற விசேட பூஜைகளில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கொடியேற்றத்துடன் ஆரம்பமான கபிதாவத்தை ஸ்ரீ கருணா கடாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தானத்தின் மாசிமகம் தொடர்ந்து 10 தினங்களுக்கு நடைபெறவுள்ளது. எதிர்வரும் 14ஆம் திகதி வெள்ளிக்கிழமை அம்பாள் அலங்கார நாயகியாக நகர்வலம் வரவுள்ளார். இதனைத் தொடர்ந்து 15ஆம் திகதி தீர்த்தோற்சவமும் 18ஆம் திகதி வைரவர் மடையும் இடம்பெறவுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் கடந்த கால அசாதாரண சூழ்நிலைகளால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒன்று. இன்றும் அந்த மக்களின் வாழ்க்கை வடுக்கள் நிறைந்ததாகவே காணப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 2ஆம் வட்டாரம் கைவேலி கிராமமே இது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கடந்த 3 வருடங்களுக்கு முன்னர் இவர்கள் மீள்குடியமர்த்தப்பட்டனர். எனினும் தமக்கான நிரந்தர வீடுகள் இதுவரை வழங்கப்படவில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். சின்ன குழந்தை பிள்ளைகளோட சரியான மாதிரி கஷ்டப்படுறோம். நிலமும் மூட்டு இதால எங்களோட சரியான தற்காலிக வீடு தந்தது. அதுவும் கெடுகள் எல்லாம் பிஞ்சு நீருக்கு மேல இந்த வீட்லயும் இருக்க இல்லாது 1 வருஷத்துக்குள்ளதான் ஆரம்பிச்சு சொல்லித்தான் எங்களுக்கு இந்த வீடு தந்தது. இன்னும் அது தரையில்லை. இன்றும் தற்காலிக கூடாரங்களில் இவர்கள் சிரமப்படும் காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின. தற்போது இந்த கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் நீரை பெற்றுக் கொள்வதற்கு பொது கிணறுகள் போதிய அளவில் இல்லை எனவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். ரொம்ப கஷ்டமா இருக்கு. குடிதண்ணிக்கு பொது கிணறு கூட கட்டிட்டு நாங்கள் பிள்ளைகளோட கஷ்டப்படுகின்றோம். தண்ணி வசதி, டாய்லெட் வசதி எல்லாம் இல்லை. எங்களுக்கு ஊற்றுக்காணியில் இருக்கின்றோம். கடந்த கால யுத்தத்தில் கணவனை இழந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இந்த கிராமத்தில் அதிகம் உள்ளமையும் சுட்டிக்காட்டப்பட வேண்டியதே. போதிய அளவு வாழ்வாதார வசதிகள் வழங்கப்படாத போதிலும் சிரமத்திற்கு மத்தியில் வாழ்வை முன்னெடுத்துச் செல்லும் இவர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட வேண்டியது அவசியமே. நிரந்தர வீடுகள் விரைவில் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் கைவேலி கிராம மக்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.
ஒரு பிரதேசத்தின் சுகாதாரம் பேணப்பட வேண்டிய அவசியம் குறித்து நாம் சுட்டிக்காட்டி அறியப்பட வேண்டியதல்ல. அக்கரைப்பற்று பிரதான வீதிகளிலும் முக்கிய அலுவலகங்களுக்கு முன்பாகவும் இவ்வாறு கட்டாக்காலி மாடுகள் உலா வருகின்றன. சர்வ சாதாரணமாக இடம்பெறும் இந்த சம்பவத்தால் மக்கள் அன்றாடம் பல அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர். அன்றாடம் நூற்றுக்கணக்கானோரின் கடமைகளுக்கு தொந்தரவாக அமையும் இந்த மாடுகளை கட்டுப்படுத்த அக்கரைப்பற்று பிரதேச சபையினர் தவறியுள்ளனர். அக்கரைப்பற்று பிரதேசத்தில் உள்ள வீதிகளில் கூடுதலான மாடுகள் காணப்படுவதால் பிரயாணம் செய்வதற்கு மிச்சம் கஷ்டமாக இருக்கின்றது. விபத்துக்களும் கூடுதலாக நடக்கின்றது அந்த பிரதேசத்தில் தான். என்றால் மக்களும் அதிகமாக உள்ள பிரதேசத்தில் மாடுகளும் கூடுதலாக இருக்கின்றது. மேலும் அக்கரைப்பற்று மாநகர சபைக்கு தினமும் வரும் பொதுமக்களை விட மாடுகளையே அதிகம் காண முடிகிறது. பாதைகள் செல்ல முடியாது, ஒரு இடைஞ்சலாகவும் காரியாலயங்கள் பள்ளிவாசல்கள் இதற்குள்ளெல்லாம் கட்டாக்காளி மாடு உருவாட்டு தொல்லை கொடுத்தது. இந்த மாநகர சபையினால் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையும் எடுத்ததாக நான் அறியவில்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அக்கரைப்பற்று தற்போது நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தை அறிந்த போலீசாரும் மாநகர சபை நிர்வாகத்தினரும் பொதுமக்களின் நலனை சிந்தித்து செயற்படுவதாக தெரியவில்லை. இதனால் தாம் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதாக மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். அக்கரைப்பற்று மாநகர சபை மேயர் உள்ளிட்ட நிர்வாகத்தினர் இந்த விடயத்தில் உடனடியாக செயலாற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அக்கரைப்பற்றில் உலாவரும் இந்த கட்டாக்காளி மாடுகளை கட்டுப்படுத்த மாநகர சபை முன்வருமா? அக்கரைப்பற்று மாநகர சபை மேயரே, இது உங்களின் கவனத்துக்கு. பொல்கஹவலையிலிருந்து சாந்த தால்கஸ்பிட்டிய இன்றைய யூ ரிப்போர்ட்டராக இணைத்துக் கொள்கின்றார். இன்று காலை 7:20 மணியளவில் அலவ ஹப்போவார பிரதேசத்தில் வீதி விபத்தொன்று இடம்பெற்றது. குருநாகலையை நோக்கி பயணித்த பஸ் ஒன்று லொரி ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் பயணிகள் சிலர் காயமடைந்தனர். நான் யூரோப்பட்டோர் செய்திகளுக்காக சாந்த தல்கஸ்பிட்டிய பொல்கஹவலையிலிருந்து. இனி விளையாட்டுச் செய்தி. பங்களாதேஷுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை 178 ஓட்டங்களால் முன்னிலை பெற்றுள்ளது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை பெற்ற 587 ஓட்டங்களுக்கு பதிலெடுத்தாடும் பங்களாதேஷ் 8 விக்கெட் இழப்புக்கு 409 ஓட்டங்களை இன்றைய 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. சிட்டகாங்கில் நடைபெறும் இந்த போட்டியில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 86 ஓட்டங்களுடன் பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்தது. சம்சுர் ரஹ்மான் 45 ஓட்டங்களுடனும் இம்ருல் கைஸ் 36 ஓட்டங்களுடனும் இன்றைய ஆட்டத்தை ஆரம்பித்தனர். அபாரமாக துடுப்படுத்தாடிய இவர்கள் தங்களின் முதல் டெஸ்ட் சதங்களை பூர்த்தி செய்தனர். If you are capable of playing that, you got to be patient. His teammates from the dressing room, and he is absolutely delighted to pick up his first Test match 100. 232 ஓட்டங்கள் பகிரப்பட்ட நிலையில் சம்சுர் ரஹ்மான் 106 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து இம்ருல் கைஸ் 115 ஓட்டங்களுடன் வெளியேறினார். மத்திய வரிசையில் சகிப் அல் ஹசன் 50 ஓட்டங்களையும் நசீர் உசைன் 42 ஓட்டங்களையும் பெற்றுக்கொள்ள பங்களாதேஷ் ஃபாலோ ஒன்னை தவிர்த்துக் கொண்டது. பந்து வீச்சில் அஜந்த மெண்டிஸ் 4 விக்கெட்டுகளையும் டில்ருவான் பிரேரா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இத்துடன் நிறைவடைகின்றது நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய 8 மணி பிரதான செய்தி. வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.